இல்ல எனக்கு ஒண்ணு புரியல. ரோபோ சங்கர் அவர்கள் உயிரிழந்துட்டாரு. அவருக்கு உடல்நல குறைபாடோ, ஏதோ ஒரு பிரச்சனை. அது அவங்க குடும்ப விஷயம். அவங்களோட தனிப்பட்ட விஷயம். உடனே வந்து அவரு குடிச்சு குடிச்சு இறந்துட்டாரு. அவரு அப்படிதான் குடிப்பாரு. அவர் வந்து இப்படிதான், அவர் வந்து இப்படிதான், அவர் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு கேவலப்படுத்த முடியுமோ, எந்த அளவுக்கு கொச்சப்படுத்த முடியுமோ, அந்த அளவுக்கு ஒரு சில மீடியாஸும், ஒரு சில நபர்களும் வீடியோவும், கமெண்ட்டும் போட்டுட்டு இருக்கீங்க. ஏங்க உங்களுக்கெல்லாம் என்னதான் பிரச்சனை? அவங்க நல்லவங்களோ, கெட்டவங்களோ அது அவங்களோட தனிப்பட்ட பிரச்சனை. நீங்க ஏன் அதில வந்து இன்வால்வ் ஆகிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியல. அதாவது ஒருத்தரை கஷ்டப்படுத்தாதீங்க. நான் அதை தான் சொல்ல வரேன். ஏற்கனவே அந்த குடும்பம் தன் தகப்பனையும், தன் கணவரையும் இழந்து நின்னுட்டு இருக்காங்க. அவங்க போய் அந்த கமெண்ட்டையும், அந்த வீடியோஸ்லாம் பார்க்குறப்போ, எவ்வளோ கஷ்டமா இருக்கும் அப்படின்றதெல்லாம் யோசிக்கவே மாட்டீங்களா? உடனே ஒரு நபர் இல்ல அப்படின்னா, அவங்கள பத்தி எந்த அளவுக்கு கேவலப்படுத்த முடியுமோ, அந்த அளவுக்கு கேவலப்படுத்துறீங்க. உங்களுக்கு சாதகமா நீங்க மாத்திக்கிறீங்க. என்னன்னு எனக்கு புரியல. அதாவது அந்த எப்படி சொல்றது? இதுதான் அந்த பெண்களினுடைய வளர்ச்சி இன்னும் வளரல அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். அந்த ரோபோ சங்கர் அவர்களும், பிரியங்கா அவர்களும் இருவரும் காதல் திருமணம் செய்தவர்கள்ன்றது எல்லாத்துக்கும் தெரியும். அவங்களுடைய அன்பின் வெளிப்பாடு. அந்த துக்கத்த காட்ட முடியல. தன் கணவர் இல்லையே அப்படின்ற துக்கத்தை யார்கிட்ட காட்டுறது? எப்படி சொல்றது? அழுகிறதா? சிரிக்கிறதா? அப்படின்னு கூட அவங்களுக்கு அந்த நிலை தெரியாம இருக்காங்க. அவங்க நடனமாடி மயானத்துக்கு எடுத்துட்டு போறப்ப போயிட்டாங்களாம். இதுல என்னங்க குத்தம்? என்ன குத்தம் கண்டுபிடிச்சீங்க? அவங்க மனசுக்குள்ள போய் நீங்க பார்த்தீங்களா? ஒரு பெண் சிரிச்சிடக்கூடாது, ஒரு பெண் டான்ஸ் ஆடிறக்கூடாது, ஒரு பெண் அழுதுறக்கூடாது, ஒரு பொண்ணு வந்து வாய தொறந்து பேசிறக்கூடாது. உடனே அவங்களுக்கு ஒரு பட்டத்த கட்டிர்றது. இவ இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி பட்டம் கட்டுறவங்கலாம் அப்படி இருப்பீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. அவங்க வந்து தன் கணவர் தான் எப்படி இருந்தா ரொம்ப சந்தோஷப்படுவாரோ, அவங்களுடைய அவங்களோட பர்சனலுங்க. நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதுல உடனே வந்து இவ இப்படிதான் அந்த பிரியங்கா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படி இப்படின்னு ஏங்க அவங்க 2 பேரும் காதல் திருமணம் செஞ்சவருங்க. ஒருத்தர ஈஸியா கேவலப்படுத்தாதீங்க, கொச்சப்படுத்தாதீங்க. ரொம்ப நீங்க நல்லா நெனச்சு பாருங்க. நம்ம நமக்கு கூட இருக்கவங்க இப்படி ஒரு நோயால பாதிக்கப்பட்டு இறந்துட்டாங்க. இல்ல அவங்க இறந்த பிறகு ரொம்ப கேவலமா பேசணும் அப்படின்னா, நம்மளோட மனசு எப்படி வலிக்கும்? அடுத்தவங்க பேசுறப்போ, நம்ம கூட இருக்கிறவங்கள பேசுறப்போ நம்ம மனசு எவ்வளோ வலிக்கும்? அது மாதிரி தானே மத்தவங்களுக்கு இருக்கு. அதெல்லாம் யோசிக்கவே மாட்டீங்களா? உடனே ஒருத்தர பத்தி தகாத முறையில பேசிறது, கஷ்டப்படுத்திறது, கேவலப்படுத்துறது இதுதான் வேலையாங்க. வேற வேலையே இல்லையா? ச்சே! என்ன சொல்றதுன்னு தெரியல இப்படிப்பட்ட மனுஷங்கள்லாம். இன்னும் திருந்தல. பெண்களுடைய இன்னும் எவ்வளவு கல்பனா சாவ்லா வந்தாலும், எவ்வளவு ஜெயலலிதா அம்மா வந்தாலும், பெண்கள பெண்களா இருக்க விட மாட்டீங்க. ஒரு பட்டத்த கட்டிருவீங்க.